கம்போடியாவில் மனித கடத்தல் கும்பலால் தினமும் மின்சாரம் தாக்கி சித்திரவதை செய்யப்பட்ட 33 வயதான மலேசிய பெண் ஒருவர் மீட்கப்பட்டு இன்று வெள்ளிக்கிழமை மலேசியாவுக்கு திரும்பவுள்ளார். ஆங் என அடையாளம் காணப்பட்ட அப்பெண் கில்லான் பகுதியில் உள்ள ஒரு லாஜிஸ்டிக் நிறுவனத்தில் ஒரு வருடத்திற்கும் மேலாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்நிறுவனம் நிதி பிரச்சினையால் சீனாவுக்கு மாற்றப்படுவதாக கூறிய நிர்வாகம் கம்போடியா வழியாக பயணம் செய்யுமாறு அப்பெண்ணிடம் கூறியிருக்கிறது. ஆனால் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் மனித கடத்தல் கும்பலிடம் விற்கப்பட்டதாக மலேசிய மனிதநேய அமைப்பின் பொதுச் செயலாளர் டத்தோ ஹிஷாமுடின் ஹஷீம் தெரிவித்துள்ளார். மனித கடத்தல் கும்பலை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க கம்போடியா அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்ட மலேசிய மனிதநேய அமைப்பு அப்பெண்ணை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.